பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இயேசுப்பா நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை மார்க்கு 9வது அதிகாரம். மார்க்கு 9வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். 29வது வசனம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த இடத்துல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறதை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். ஒரு மனிதனுக்குள்ள அந்த சீசர்களால் விரட்ட முடியாத ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் அவன் ரொம்ப கஷ்டப்படுகிறான். கடைசியில் அந்த பிள்ளையுடைய தகப்பனார், அதாவது அந்த மகனுடைய தகப்பனார் எங்கே வர்றாருன்னா இயேசுகிட்ட வர்றாரு. உங்கள் சீசர்கிட்ட போனோம், பட் அவங்களால முடியலை. இப்போ சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவர் எங்களால் மட்டும் ஏன் முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது 2 காரியம். ஒன்று ஒரு பலத்த ஜெபம், இன்னொன்று இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும், அடுத்தது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுற ஜெபம். இந்த 2 நாளையும் இதை ஜெயிக்க முடியாது. இன்றைக்கும் என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து மீளவே முடியல, என் குடும்பத்தில் அந்த சமாதானத்தை நான் பார்க்கவே முடியல, என் வீட்டில் என் கணவனுடைய ரட்சிப்பை எதிர்பார்க்குறேன், என் பிள்ளையுடைய மனம் திரும்புதல் எதிர்பார்க்குறேன். நீங்கள் இன்னும் போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. கர்த்தர் தான் விடுதலை தருவார், கர்த்தர் தான் ரட்சிப்பை தருவார், இப்படியெல்லாம் ஜோமனன்மா வசனம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காரியத்தை நீ ஜெயிக்க நீ இன்னும் நல்லா என்ன பண்ணு, ஜோமன். அதிகாலை ஜெபத்தை என்ன பண்ணுங்க. எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு பெரிய போராட்டம் வருது. அவங்களுடைய காரியங்களை பாருங்க, அழகான ஜெபம். இவங்க எடுக்கிற ஜெபத்தில் அங்கே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது, அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாகுது. இன்றைக்கும் அப்படி தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறார், உங்கள் ஜெபத்தை என்ன பண்ணுங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, உபவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, அதிகாலை வேளையில் கண்ணீரோடு மன்றாடுங்க. இயேசுவே என்னை ஆசீர்வதி ஆசீர்வதி. நாம் சிந்துகிற கண்ணீர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் இன்னைக்கு உங்கள் போராட்டத்தை ஜெயிக்க ஜெபம் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை என்ன பண்ணுவார், செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஜெபத்தில் இன்றி தகப்பனே இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபம் பண்ண கிருபை கொடுங்க, தரித்திருக்க கிருபை கொடுங்க, மன்றாட கிருபை கொடுங்க. தகப்பனே, யார் யார் போராட்டம் பிசாசின் கிரியைகளினால் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்களோ, நெசனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே நீர் கூட இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணுவீராக. கர்த்தருடைய நன்மை உண்டாவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.